இது பண்ணி திருப்பி மடை மாற்றி இன்னைக்கு எதிர்த்து போராடுறதுக்கு சூழ்நிலை உருவாக்கிறாங்க. நயினார் தன் கருத்தை நேற்று பதிவு பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு? நீங்கள் சகோதரர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், மடைமாற்றம் செய்கிறாருங்கிறது. மடைமாற்றம் செய்கிறது அவங்க தான், பாஜகவும் அவங்களுடைய நிர்வாகிகள் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எஸ்ஐஆருங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். இது நான் எஸ்ஐஆரே நான் தப்புன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அதை எப்படி அவங்க செயல்படுத்துகிறாங்க, எந்த காலகட்டத்தில் அதை செயல்படுத்துகிறாங்க தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இது எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள் கடந்த காலம் நடைபெற்றிருக்கு. அது 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு உட்பட்டு தான் நடப்போம். இப்போ ஒரே மாதத்தில் இதை செஞ்சு முடிக்கணுங்கிறது தான். இது எப்படி செய்ய முடியும், சாத்தியமாக? இதை செய்கிறதுனால இவ்வளோ ஒரு அவசரப்பட்டு இது பண்ணி செய்கிறதுனால எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் செயல்படும் பொழுது எவ்வளோ குழப்பங்கள் வரும். இதனால் அதோடைய நோக்கம் என்ன, எஸ்ஐஆருடைய நோக்கம் என்ன? அதாவது தகுதியுள்ள வாக்காளர்கள் அதில் இடம்பெறணும், வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும். தகுதி இல்லாத வாக்காளர்கள், தகுதி இல்லாதவங்க அதில் நீக்கப்படுங்கிறது. ஆனால் அதுக்கு முழுவதும் எதிர்மறையாக இவங்க இந்த மாதிரி எந்தவித திட்டமிடல் இல்லாமல் ஒரு மாதத்துக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு பண்ணும் பொழுது தகுதியுள்ள வாக்காளர்கள் நீக்கப்படுறதும் தகுதி இல்லாதவங்க இதில் சேர்க்கப்படுறதுக்காண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இதில் என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்ற அரசு ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் காலையில் ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் 5 மணி 6 மணிக்கு மேலே அந்த எஸ்ஐஆருக்கு எங்களுக்கு டியூட்டி போட்டிருக்கிறாங்க. அதில் எப்படி எங்களால் செய்யும், அது பணிச்சுமையாக இருக்கட்டும். அது உண்மையிலே அவங்க சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாட்கள் பரவாயில்ல, மாதம் முழுவதும் அவங்க இது பண்ணுறாங்க. அது இந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய இந்த நேரத்தில் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு வட மாவட்டங்களில் இந்த பருவமழை பெஞ்சது எவ்வளோ நிறைய சேதாரம் ஏற்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட நிர்வாகம் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. இப்போயுமே இப்போ மறுபடியும் இந்த ஒரு வாரம் கடுமழையும் தான் அவங்களுடைய வானிலை எச்சரிக்கை இருக்குது. இப்படி இருக்க இது பட்சத்தில் நீங்கள் மழை இந்த இதனால் வர பாதிப்புகளை மாவட்ட ஆட்சியகம் பார்க்குமா, இல்லை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஈடுபடுவாங்களா? இதை தான் நாங்கள் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் தேவையா, இந்த 1 மாதத்துக்குள்ளே பண்ண முடியாது, சாத்தியமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, விடுமுறை நாட்கள் நீங்கள் அடுத்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை, நியூ இயர் பண்டிகை, பொங்கல் வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் அங்கங்கே இருக்கிற வாக்காளர்கள் என்னன்னா விடுமுறைக்கு வெளியூர் போகிறது உண்டு. அப்படி வரும்போது செய்யும்போது வீடு பூட்டி இருக்குன்னா அதுக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்காளர் பட்டியல் நீக்கப்படலாம். பல்வேறு இது போன்ற குழப்பங்கள், இது எந்த திட்டமிடல் கிடையாது. அதே மாதிரி அந்த பிஎல்ஓஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சரியான பயிற்சி, அந்த தெளிவு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்காதனால அந்த தெளிவும் இல்லை. வாக்காளர் பல பேர் சந்தேகங்கள் எழுப்புகிறாங்க. அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அந்த தெளிவு அவங்களுடைய பிஎல்ஓஸ்க்கு கிடையாது. இப்படி இருக்க பட்சத்தில் அவங்க பல பேர் இப்போ நாங்கள் மதிமுக முதற்கொண்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். இது பொறுத்த வரைக்கும் இந்த இதை ஒத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் ஒருத்தர் அரசு ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே பணிச்சுமை இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் இதிலே அவங்க பங்கு பெற முடியாதுன்னு சொல்றதுல அதில் நியாயம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் இது எப்படி மடைமாற்றம் சொல்ல முடியும்? மடைமாற்றம் செய்கிறது நீங்கள் தான், பாஜக தான். எஸ்ஐஆருடைய குளறுபடிகள் இது போன்ற இதை நீங்கள் அது தெளிவு தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள பதில் சொல்லணும். பல மாதங்களுக்கு முன்பு பீகாரில் நடக்கும்போதே எதிர்க்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு இதுவரைக்கும் தேர்தலையும் பதில் சொல்லலை. உச்சநீதிமன்றம் பல கேள்விகள் கேட்டு அதுக்குண்டான முறையான பதில்களும் கிடையாது. அதை விட்டுட்டு இன்னைக்கு பாஜக தான் அதை மடைமாற்றம் செய்யறத நான் சொல்ல முடியும். பீகாரில் வெற்றி பெற்றோம் பிஜேபி கூட்டணி, தமிழ்நாட்டில் நாங்கள் அதே மாதிரி அதாவது பீகார் வெற்றிங்கிறது அது ஓரிரு காரணங்கள் மாத்திரம் சொல்லிட முடியாது. இல்லை எஸ்ஐஆர் ஒரு சின்ன பங்கு வகிக்கலாம். அது எப்படின்னா, எஸ்ஐஆர் போலி வாக்காளர்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர், தலித்து போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுடைய வாக்குகள் பறிபோயிருக்கு. அது ஒரு காரணம். பட் அது மாத்திரம் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட 1,25,00,000 பெண்களுக்கு, பீகாரில் 1,25,00,000 பெண்களுக்கு அவங்க 10,000 ரூபா தலா கொடுத்துருக்காங்க. அதுக்கு 12,100 கோடி அந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தா சொல்லப்படும். அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதத்தில் அவங்க பணம் அந்த பட்டுவாடா போயிருக்கு. அது இல்லாமல் பல இலவசங்கள் கொடுக்கறது சாதாரண கஷ்டப்பட்ட கொடுக்குறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம், தப்புன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த பணப்பட்டுவாடா பொறுத்த வரைக்கும் வாக்குகளை நீங்கள் அரசு நிதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்குகளை வாங்குற மாதிரி தான் இது அர்த்தமாகும். அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீகார் பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய மாநிலம், இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாநிலம் பீகார். அங்கே வறுமை, அங்கே
இந்தியாவில் அதிகமாக வறுமை இருக்கிறதும் வேலைவாய்ப்பின்மை இருக்கிறதும் பீகார். அப்படிப்பட்ட மாநிலத்தை இப்படி பணத்தை கொண்டு போய் இப்படி வீசும் பொழுது கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே வீசி இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் பாவப்பட்ட ஜனங்கள் நான் அவங்க பாவம் தான் பண்ணுறேன். நான் இந்த 20,000 கோடி தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு வாக்குகளை வாங்குறதுக்காண்டி இந்த பணத்தை வந்து அரசாங்கம் அந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற பல விஷயங்கள் ஜாதி மத அந்த இதை வச்சு சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதை வச்சு சில தேர்தல் யுக்திகளை கையாண்டிருக்காங்க. இது போன்ற பல குறுக்கு வழிகள் மூலமாக பீகார் தேர்தலில் நீங்கள் இவங்க பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தேர்தல் ஆணையம் சேர்ந்த ஒரு மகா அயோக்கியர்களின் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. சரி, மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டத்தில் மத்திய அரசு நிறைவேற்றிருக்காங்க. இப்போ சிஎம் கனவு இருக்காங்க, இதை பற்றி நினைக்கிறீங்க? எப்படி மெட்ரோ கோயம்புத்தூர் மதுரைக்கான திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற பண்ணியிருக்காங்க. அதுவுமே என்னென்னா அவங்க ரத்து செஞ்சதுக்கு மதுரையிலும் கோவையிலும் திட்டமிட்ட அந்த மெட்ரோ ரயில் இது பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க மறுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க 2017 அந்த திட்ட விதிகள் படி மெட்ரோ ரயில் திட்ட விதிகள் படி குறைஞ்சது அந்த மாநகராட்சியில் வந்து 20 லட்சம் பேர் இருக்கணுங்கிறது ஒரு இதுதான். கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மாநகராட்சியிலையும் உங்களுக்கு 15 லட்சம் 14 லட்சம் பேர் தான் இருக்கிறதுனால அந்த குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அதுக்கு தகுதி அவங்க இழக்கிறாங்கங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, சரி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் பீகாரில் இருக்கிற பாட்னா, நீங்கள் அதே மாதிரி ஆக்ரா, இது போன்ற கான்பூர், குஜராத்தில் இருக்கிற சூரத், இது போன்ற பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் இருக்கிற நகரங்கள், டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போன்ற நகரங்களில் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் மெட்ரோ ரயில் கொடுத்துருக்கீங்களே. அப்போ தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஏன் கோவையும் நீங்கள் மதுரையும் நீங்கள் இதில் இது பண்ணணும்? திருச்சியும் கிடையாது, இதில் திருச்சியும் கிடையாது. நீங்கள் திருச்சிக்குமே நம்ம அதுக்கு உண்டான அந்த டிராஃப்ட் அந்த இது அந்த நம்ம அரசாங்கம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முதலேருந்து என்னென்னா, மதுரைக்குமே கோயம்புத்தூருக்குமே கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருந்தது. எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. நம்மளுடைய மாநில அமைச்சர்கிட்ட சொல்லும்போது திருச்சி கொஞ்சம் சேருங்கன்னு, திருச்சியை நீங்கள் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லும்பொழுது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமே கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அது நாங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த ஓர வஞ்சனையும் ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு. இப்போ தமிழக மீனவர்கள் வந்து இப்போ இலங்கையில் வந்து சிறையில் வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ மத்திய அரசு வந்து தொடர்ந்து நாங்கள் எங்கள் இதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த இதையும் தடுக்காமல் இருக்காங்க மத்திய அரசு. நீங்கள் இந்த இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதுதான் அவங்க தலையிட்டு இது போன்ற விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும். இது என்ன உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டிருக்கும், பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு செய்தி வரும். இந்த மாதிரி நம்முடைய தமிழக மீனவர்கள் அவங்க வந்து பிடிபட்டாங்க, அவங்க கொஞ்சம் அவங்க அங்கே கைது பண்ணியிருக்கிறாங்க, உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கி வாரத்துக்கு 2 செய்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு நம்முடைய ஒன்றிய அமைச்சகம் கொண்டு வரணும். இது அரசியலை கடந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை, மீனவ குடும்பங்களை பாதிக்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு இதுதான் முக்கியமானது. நான் அந்த மீனவ கிராமங்கள்லாம் போயிருக்கேன். ரொம்ப அதாவது தமிழ்நாட்டிலே பின்தங்கிய கிராமம்லாம் மீனவ கிராமங்கள் தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு பின்தங்கிய கிராமங்கள். அங்கே பெரிய இந்த மீன்பிடி தொழிலை விட்டால் வச்சுக்கோ வேறு எந்த தொழிற்சாலையும் கிடையாது அவங்களுக்கு. அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கூட இங்கே ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓட்டு வீடுகளை பார்க்க முடியாது. அங்கே ஓட்டு வீடு விட்டுருங்க, இல்லை ஓட்டு வீடு குடிசை, ஏதாவது இந்த குடிசை வீடுகள் தான் குடிசைகளை பார்க்க முடியும். அப்படி போன்ற இந்த மீனவ சமுதாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை முடியணும்னா ஒன்றிய அமைச்சகம் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும். மாநில அரசு கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். இதில் என்னென்னா முக்கியமாக என்னென்னா, அவங்க இலங்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டம் ட்ராலிங் சொல்கிறாங்க. அந்த பாட்டம் ட்ராலிங் உலகம் முழுவதும் அதை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், இங்கே மீனவரை பொறுத்த வரைக்கும் அது பாட்டம் ட்ராலிங் அந்த இதை கடைபிடிக்கிறதுனால அங்கே இருக்க மீன் வளங்கள் இல்லாமல் போகிறதுனால அங்கே இருக்கிற தமிழக இலங்கையில் இருக்க தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நாங்கள் ஒரு நேஷன் வைடு ஒரு பாலிசி, நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இது பண்ணி எங்கள் மீனவர்கள் அது பிடிக்க விட்டுறதில்ல, உங்கள் மீனவர்கள் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்குண்டான ஒரு ஒரு தெளிவு ஒரு தீர்வு வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சகம் தான் கொண்டு வரணும். இந்த மீனவர்களுக்கு வந்து அப்போது நீங்கள் ஆழ்கடலில் போய் பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த வசதிகள், அதுக்குண்டான நிதி, அதுக்குண்டான கட்டமைப்பு அது வந்து ஒன்றிய அமைச்சகம் கொடுக்கணும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் முடியதில்லை. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகும் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு. நம்ம மீனவர்கிட்ட அது ஒன்றிய அமைச்சகம் அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும்.